ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கிறதுக்கு வெறும் ஒரே ஒரு நாள் போதும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் நினச்சபடியே கிடைக்கும். அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த மெத்தடை எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் யூனிவர்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி யாரோட சத்தமும் அதிகமாக இருக்காது. கடவுள் நம்ம தூங்கி எழுந்துக்கிற மாதிரி கடவுளும் அந்த நேரத்தில் தூங்கி எழுந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மைண்டெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதோ இல்லை நம்ம மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதோ நம்மக்கிட்ட யார் என்ன கேட்டாலும் அதை பண்ணித்தரோம், செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோ சந்தோஷமாக பதில் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த யூனிவர்ஸும் அந்த டைமில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம என்ன கேட்டாலும் அதை உடனே நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் இந்த வானத்தில் தேவர்கள் எல்லாம் பறந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன கேட்டாலும் சதாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால தான் எப்போ பேசினாலும் பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த நாள் தொடங்கும் போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கணும். ஸோ என்ன கேட்டாலும் நம்ம என்ன பேசினாலும் சதாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே நமக்கு நடக்கும். ஸோ வானத்தில் தேவர்கள்லாம் பறக்கும் நேரம், அதே மாதிரி இந்த யூனிவர்ஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க நேரம். அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் வீடு வாங்கணும்னு கேட்கலாம், இல்லை எனக்கு 10 கோடி பணம் வேணும்னு கேட்கலாம், இல்லை எனக்கு கார் வாங்கணும், இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வேலை கிடைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கோரிக்கைகள்லேருந்து பெரிய பெரிய கோரிக்கை வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் அது உடனடியாக நடக்கிற நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம். உங்களால் அந்த டைமிங்கில் எழுந்து பண்ண முடிஞ்சால் ரொம்ப சிறப்பு. இல்லை என்னால் அந்த நேரத்தில் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போங்க. கண்டிப்பாக அதுக்குமே ஒரு நல்ல பலன் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தூங்க போவோம். ஸோ கொஞ்சம் நேரம் கதை பேசுவோம், இல்லைனா ஃபோன் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போவோம். ஸோ தூக்கம் வர நிலையில் இந்த விஷயத்த நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது நம்மளோட ஆழ் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு இந்த யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகி அதுவுமே உங்களுக்கு உடனே ரிசல்ட் கொடுக்கறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் ஒன்று தூங்க போகிற நேரத்துக்கு முன்னாடி பண்ணுங்கள், இல்லை காலையில் எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுங்கள். ரெண்டுமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை என்னால் 2 நேரத்துலையும் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 2 நேரத்துலையும் பண்ணுங்கள். இது ஒரு அஃபர்மேஷன் மெத்தட் தான். இதில் ஒரு 3 வாக்கியங்கள் வரும். அந்த 3 வாக்கியத்தையும் நான் 11 தடவை நீங்கள் எழுதணும். காலையில் 11 தடவை, நைட்டு 11 தடவை. எழுத முடிஞ்சால் எழுதலாம். ஒருவேளை தான் என்னால் எழுத முடியும்னா தாராளமாக எப்போனாலும் எழுதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி சொல்ல போகிறவங்களும் காலையில் 11 தடவையும் நைட் ஒரு 11 தடவையும் எப்போ சொல்ல முடியுமோ அப்போ சொல்லுங்கள். ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு எழுதுகிறவங்க ஒரு நோட்டில், ஆனால் ப்ளூ கலர் பென் வச்சு மட்டும்தான் எழுதணும். ப்ளூ கலர் பெனில் எழுதுங்க. சொல்ல போகிறவங்களும் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு முதல்ல எந்த யோசனைக்கும் இடம் கொடுக்காம உங்களோட மைண்டை காம் ஸ்டேட்டுக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா நான் சொல்ல போகிற வாக்கியங்களை சொல்லுங்கள். இந்த வாக்கியம் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். என் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. 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 எனக்கு தினமும் மகிழ்ச்சியான செய்திகள்
வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு தினமும் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு தினமும் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு தினமும் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு தினமும் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு தினமும் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு தினமும் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு தினமும் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. நான் எல்லா தருணத்திலும் அதிர்ஷ்டசாலியாகவே இருக்கிறேன். 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 ஏன் இந்த வாக்கியம் சொல்லணும் இல்லை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட பாசிட்டிவான மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இது ரொம்ப பாசிட்டிவான வேர்ட். இந்த வேர்ட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக போய் உங்களோட ஆழ் மனசில் அப்படியே இது பதியும். எந்த ஒரு விஷயத்தையும் காலையில் எழுந்த உடனே நம்ம பாசிட்டிவாக சொன்னோன்னா அது நடக்கணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதனால தான் இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்கள் எழுதினாலோ இல்லை சொன்னாலும் அது உங்களோட ஆழ் மனசில் ஆழமாக பதிஞ்சு நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கான எல்லாத்தையும் உங்கள் வசப்படுத்தும். அதனால தான் இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸை காலையில் எழுந்தோடனே கேளுங்க, இல்லைன்னா சொல்லுங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.